வரைமோ நெக் பேண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இதில் ஆப் சப்போர்ட் இருக்குது. இது வந்து லோக்கல் ஷாப்பில் 900 2000 செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 2499 அந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பேக்கேஜிங் பியூர்லி கார்ட்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நெக் பேண்ட் இருக்குது, அப்புறம் வச்சுருக்கோம். அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இது ஏதோ வார்னிங் கார்டு மாதிரி என்ன ஒன்று இருக்குது. ஒரு யூஎஸ்பிசி கேபிள் இருக்குது. யூஎஸ்பிசி கேபிள், எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. நம்ம நெக் பேண்டை பார்த்தோம்னா கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ப்ளே பாஸ்க்கு யூஸ் ஆகும் போல். அந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து இந்த மாதிரி இந்த எண்டில் மறைச்சி வச்சுருக்காங்க. ரைட் சைடுன்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து பேட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒயர் குவாலிட்டி நீட்டாக இருக்குதுங்க. ஒயர் நல்லா திக்காக இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. இதில் இந்த ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இல்லை. ஆக்சுவலாக இயர்பட்டை விட்டு எடுத்தோன்னா ஆன் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் இல்லை. சும்மா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. பட் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஒட்டிக்கும், ரெண்டும் ஒட்டிக்கும். பட் வந்து நாட் ஃபங்க்ஷனல். எடுத்தோன்னா ஆன் ஆகிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஒன் மோர் திங் இதில் என்னென்னா வைப்ரேட்டர் இருக்குதுன்றாங்க. வைப்ரேஷன் ஆகும் அப்படின்றாங்க. அது எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறேன். ஒரு வைப்ரேஷன் ஹேப்டிக் எனக்கு கேட்டுச்சு. ஒரு க்ரீன் எல்இடி லைட் இருக்குது மேலே. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி இருக்குது இந்த இடம். அவ்வளோதான். நெக் பேண்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. இந்த சைடு நெக் பேண்ட் இந்த ஒயர் போகிறதுக்கெல்லாம் ஹார்டாக தான் இருக்குது. இதே இது நான் OnePlus வச்சுருக்கேன். OnePlus ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. நல்லா இருக்குது இது OnePlus Buds C2ANC. பட் இதில் அப்படி இல்லை. ஓகே, நான் அடுத்து ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சவுண்டு எப்படின்ற இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆப் சப்போர்ட் பார்க்குறோம். இதில் ஏதோ அதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டட் டிவைஸோட லிஸ்ட்டு. இதில் நம்ம நெக் பேண்ட் லைட்டு லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஆட் டிவைஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்மளோட நெக் பேண்ட் இங்கே ஷோ ஆகுது. கனெக்ட் பண்ணுறோம். 100% பேட்ரி லைஃப் இருக்குது. இது வந்து இந்த நெக் பேண்டோட ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆப் குவாலிட்டி நல்லா தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஈக்குவலைசர்னு பார்த்தோம்னா பேஸ் இருக்குது. ஹெவி பேஸுங்கிறது தான் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. ராக்கு, ஜாஸு, வோக்கல்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் மோட்ஸ் இருக்குது. ஆல்சோ நம்ம கஸ்டமைசேஷன் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கேமிங் மோட்னு ஒன்று இருக்குது. கேம் மோட்னு நம்ம கேமிங் மோட் ஆன் பண்ணதும் கேம் மோட் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு போகுது. ஃபிர்ம்வேர் அப்டேட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பியூர்லி சைனீஸ் லாங்குவேஜில் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னன்னே தெரியல. கொடுத்தோம்னா
ஹெட்ஃபோனில் வந்து ஒரு பீப் சவுண்டு பீ அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் பீப் சவுண்டு கேட்குது, அவ்வளோதான். இப்போ நான் வந்து மியூசிக் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் உங்களுக்கு. சவுண்ட் சிக்னேச்சர் ஓகே. பேஸ் இருக்குங்கிறனால ரொம்ப ரொம்ப ஓவர் பேஸாக இருக்குது. கொஞ்சம் வோக்கல்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து சவுண்ட் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலை. பேஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் மோட்டில் வச்சுருந்தாலும் பேஸு இதில் வச்சுருந்தா கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்குது. பட் இந்த ஹெவி பேஸ் மோட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ் தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட இது. கம்பேரிங் டு தி ப்ரைஸ் பாயிண்ட் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஃபீச்சர் மிஸ் ஆகுது. என்னென்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்மார்ட் பட்ஸுங்கிற ஆப்ஷன் இல்லை. இதில் மேக்னெட்டிக் ஸ்மார்ட் பட்ஸ் ஆப்ஷன் இல்லை. நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. பட் இதில் வந்து ஒரு வைப்ரேஷனுக்கான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் மெக்கானிசம் வச்சுருக்காங்க இதில். அது நல்லா கால் வரும்போது இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கு. மைக் குவாலிட்டி ஓகே. நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் நல்லா கிளியராக பிக்கப் ஆகுதுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.